உங்களை யாராச்சும் சடங்கு சம்பிரதாயம்னு நெருப்பில் குதிக்க சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க? இப்படியெல்லாமா நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டால், இதுக்கப்புறம் இப்படியெல்லாம் நடக்க போகுதான்னு எனக்கு தெரியல. ஆனால் 1800களில் நம்ம இந்தியாவில் பல்வேறு இடங்களில் இந்த சடங்கு நடந்திருக்குங்க. இந்த சடங்கோட பேர் என்னன்னா உடன்கட்டை ஏறுதல் அல்லது சதின்னு சொல்லுவாங்க. ஒரு பெண்ணினுடைய கணவர் இறந்துட்டார் அப்படின்னா அந்த பெண்ணிற்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ அந்த கணவரின் உடல் எரியக்கூடிய அந்த தீயில அந்த பெண் இறங்கணும். ஒருவேளை நான் மாட்டேன்னு சொன்னாங்கன்னா விடமாட்டாங்க, வலுக்கட்டாயமாக பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. அப்போதான் அந்த கணவருக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் அப்படின்னு நம்புறாங்க. ஒரு பெண் தன் கணவர் இல்லாத இந்த பூமியில வாழ்றதுக்கு தகுதியற்றவள் அப்படிங்கிறத அவங்க முழுமையா நம்பினாங்க. இப்போ மாதிரி பெண்களுக்கு குரல் கொடுக்க அப்போ பல்லாயிரக்கணக்கானோர் இல்லை, ஆனால் ஒரு சிலர் இருந்தாங்க. அந்த ஒரு சிலரில் முக்கியமானவர் யாருன்னா ராஜா ராம்மோகன் ராய். அவர் பல்வேறு பிரச்சாரங்கள் பண்ணுறாங்க, இது ஒரு மூட நம்பிக்கை, மனிதாபிமானமற்ற ஒரு செயல், இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி. ஆனால் அதை மீறியும் இந்த விஷயம் நடந்துட்டு தான் இருக்குது. அப்போது இந்தியாவை ஆட்சி பண்ணது யாருன்னா ஆங்கிலேயர்கள். அப்போ கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யாருன்னா வில்லியம் பென்டிங் பிரபு. அவர்கிட்ட இந்த விஷயம் போகுது. அப்போ அவர் பார்த்து, என்னடா உலகம் எங்கேயோ முன்னேறிட்டு போயிருக்கு, இவங்க என்னன்னா இந்த காலத்தில் போய் நெருப்பில் குதிச்சிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு 1829 சதி ஒழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இந்த முறையை ஒழிக்கிறாங்க. எவ்வளோ கொடுமையான விஷயம்னு பார்த்தீங்களா? சாகிற நாள் தெரிஞ்சிட்டா வாழ்கிற நாள் நரகம்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த காலகட்டத்தில் ஒரு பெண்ணும் நரகத்தில் தான் வாழ்ந்திருக்காங்க. நீங்கள் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.